லம்சம்க்கும் எஸ்ஐபிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரியலையா? 5 பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். லம்சம்ல நீங்கள் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. இதே நீங்கள் எஸ்ஐபி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் சூட் ஆகுனா, என் கையில் லார்ஜ் அமௌண்ட் இருக்குது ஆனால் அது எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கிறவங்களுக்கு லம்சம் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கையில் வந்து 1 lakh இப்போ இருக்குன்னா நீங்கள் லம்சமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்ஐபி யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, என்னால் மந்த்லி ஒரு 2000 to 5000 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிஸ்க், நீங்கள் லம்சம் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமாக வந்து ரிஸ்க் இருக்கும். இதே நீங்கள் எஸ்ஐபி எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு லம்சமோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங். லம்சம் அண்ட் எஸ்ஐபி ரெண்டுத்துலையுமே வந்து மார்க்கெட் டைமிங் வந்து முக்கியம். பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். லம்சமில் வந்து டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதே நீங்கள் எஸ்ஐபி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும்.